ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதுமே சண்டை சச்சரவாகவே இருக்குதா? வீட்டில் நிம்மதியே இல்லையா? அப்போ இதை மட்டும் செய்யுங்க போதும். பொதுவாகவே குடும்பம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சண்டைகள், கோபங்கள், சச்சரவுகள் இருக்குங்க. அப்போ தாங்க அது ஒரு முழுமையான குடும்பமாக நம்மளால் பார்க்க முடியும். இதற்கு இது போன்று சிறு சிறு சண்டைகள், சச்சரவுகள் வரும்பொழுது அதெல்லாம் நமக்கு பெரிதாக தெரியாதுங்க. ஆனால் ஒரு சில குடும்பங்களில் மட்டும் எப்போதுமே சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டே இருக்குங்க. ஒருவர் எதை பேசினாலும் அது மிகப்பெரிய சண்டையில் தாங்க போய் முடியும். அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி இவர்கள் இடையே சண்டை பெரிய சண்டையாக இருக்குங்க. இப்படி குடும்பத்தில் எப்பொழுதும் சண்டை நடந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் நிம்மதி நிலவ என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இப்படி எப்பொழுதுமே உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சண்டை வந்து கொண்டே இருக்கிறது, தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை தான் வருது அப்படின்னா அதற்கு உங்களோட முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருப்பது கூட ஒரு காரணமாக இருக்குங்க. அதனால தான் எப்பொழுதும் நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டையும் தர்ப்பணத்தையும் தவறாமல் செய்ய வேண்டுங்க. நம்ம சரியான முறையில் செய்யாமல் தவறும் பட்சத்தில் இது போன்று குடும்பத்தில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இப்படி நம் முன்னோர்களுக்கு சரியான முறையில் நம் கடமைகளை நிறைவேற்றாமல் இருந்து வந்திருந்தா இந்த பிரச்சனை சரி செய்ய ஒரு சிறிய பரிகாரம் நமக்கு செய்யணுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாங்க செய்யணும். இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு வெள்ளை நிற தாளை எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் வீட்டில் வாழ்ந்து மறைந்த உங்களோட முன்னோர்களோட பெயர்களை எழுதிக்கோங்க. அதற்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் 4 வெற்றிலை, 2 கொட்டைப்பாக்கு, ஒரு கைப்பிடி பச்சை அரிசி, சிறிது மஞ்சள் கலந்ததாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ₹1 நாணயம், 2 விரலி மஞ்சள் இவை எல்லாம் வைத்த பிறகு நீங்கள் எழுதி வைத்த அந்த வெள்ளைத்தாளையும் சேர்த்து வெள்ளை துணியை ஒரு முடிச்சாக கட்டிக்கோங்க. இவ்வாறு முடிச்ச நீங்கள் தயார் செய்ததும் வெள்ளிக்கிழமை நீங்கள் வீட்டில் எப்பொழுதும் போல பூஜை செய்தீர்கள் அல்லவா? அதே போல் பூஜை செஞ்சு உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் முன்னோர்களையும் மனதார நினைத்து உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கும் சண்டை சச்சரவுகள் தீர வேண்டும் என்று அவர்களிடம் மனகுருகி வேண்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் வைத்திருக்கும் முடிச்சுக்கு நாம் கற்பூர ஆராதனை, தீப ஆராதனை, சாம்பிராணி தூபம் எல்லாம் போட்டு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் எப்போதும் வெள்ளிக்கிழமை செய்யும் பூஜையோடு குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் முன்னோர்களையும் மனதில் நினைத்து உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று அவர்களிடம் நீங்கள் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த முடிச்சுக்கு கற்பூர தீபாராதனை காட்டி வழிபட்டு உங்கள் பூஜைகளை வச்சுருங்க. எப்படி இந்த முடிச்சுக்கு கற்பூர ஆராதனை, தேவ ஆராதனை போட்டு நாம் பூஜை செய்யும்போது முன்னோர்கள் நம் வீட்டில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் போன்ற பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு அருள் புரிவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. இதை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்குங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.